விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு திரு வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரனை சிறுவர் போராளியாக சித்தரித்ததாக கூறப்படும் புலிப்பார்வை திரைப்படம் தற்போது வெளியிடுவதற்கு பல ஆர்ப்பலைகள் எழுந்திருக்கின்றன. இது தொடர்பாக இயக்குனர் திரு பிரவீன்காந்தி அவர்கள் ஜில்ஜில் வானொலியின் அகிலம் 360 நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அவரை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒரு சில கேள்விகளை நாங்கள் முன்வைத்து விடலாம். வணக்கம். வணக்கம். நீங்கள் புலிப்பார்வை திரைப்படத்தை இயக்கம் செய்திருக்கிறீர்கள். இந்த நிலையில் தற்போது இந்த படத்தை திரையிடுவதற்கு பல எதிர்ப்புகள் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது பாலச்சந்திரனை சிறுவர் போராளியாக சித்தரித்தது என்பது அவ்வளவு நல்லது கிடையாது என்று பல தரப்பினரும் தங்களுடைய விசனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆக இதன் அடிப்படையில் தங்களுடைய கருத்து? அதாவது இந்த படத்துல நான் படம் ஆரம்பத்துல இருந்து என்னோட பணிபுரிஞ்சவங்க யாருன்னா இலங்கையில இயக்கத்துக்காக போராடி உயிர் நீத்த மக்களுடைய சகோதரர்கள் தான் இந்த படத்தோட படப்பிடிப்புலயே இருந்திருக்காங்க, டப்பிங்ல இருந்திருக்கிறாங்க. இந்த முழு படமும் அவங்களுக்கு தெரியும். அவங்க முழு படமும் பார்த்துட்டு இந்த படம் வந்தா எங்கள் தமிழ் மக்களுக்கும் இனத்துக்குமே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும், புலிகள் மீது இருக்கிற ஒரு கண்ணோட்டமே மாறும் அப்படின்னு இந்த படத்தை பார்த்தவங்க இந்த படத்துல பண்ணி செஞ்ச நிறைய இலங்கை தமிழர்கள் சொல்லியிருக்காங்க. படம் பார்த்த அவர்களுடைய கருத்து தான் முக்கியமே தவிர ஒரே ஒரு போட்டோவை பார்த்த ஒருத்தருடைய கருத்தை நான் எடுத்துக்கவே முடியாது. அதை மக்கள் எடுத்துக்க கூடாது. இந்த படத்துல ஆமா இந்த படத்துல பணிபுரிஞ்சவங்க எல்லாருமே இலங்கை தமிழர்கள். நான் வெறும் இயக்குனர் தான். இதுல வசனம் எப்படி உச்சரிக்கணும், வசனம் எப்படி பேசணும், எந்த மாதிரி நிக்கணும், எந்த மாதிரி ஒரு போராளி பாப்பாங்க, அவங்களுடைய தாகம் என்ன, வேகம் என்ன, எல்லாத்தையும் எனக்கு கூட இருந்து எனக்கு சொல்லி கொடுத்தவங்க ஒரு இலங்கை தமிழர்கள். அவங்க யாருமே அதை தப்பா சொல்லலையே. அங்க அவங்க பெருமையா தான் பார்த்தாங்க. ஐயோ எங்க பிள்ளைய எப்படி அழகா காட்டிருக்கீங்களே, எங்க பிள்ளைய எப்படி அழகா காட்டிருக்கீங்களே, தலைவர் இதை பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாருன்னு தான் எல்லாரும் சொன்னாங்களே தவிர யாருமே இப்படி பண்ணிட்டீங்களே, இந்த சீருடைய போட்டிருக்கீங்களே யாருமே கேட்கல. ஏன்னா அந்த சீருடைக்கான சரியான காரணம் படத்துல இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். தெரியாம சும்மா ஒரு இதை பார்த்துட்டு இது என்னன்னா என்னால செய்ய முடியாத யாரோ ஒருத்தர் செஞ்சுட்டாரு. இதுதான் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பொறாமை தான் அது. ஆனால் இப்போது எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால் பாலச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஆயுதங்களோ அல்லது துப்பாக்கியோ அவருக்கு பிடிக்காதாம். ஏன்னு சொன்னால் தந்தையும் மகனுக்கும் இடையிலான உறவுக்கு உறவின் பிரிதலுக்கு காரணமே இந்த ஆயுதங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கோட்பாடை அவர் வரைந்து வைத்ததாக நான் பல செய்திகளில் படித்திருக்கிறேன். ஆகவே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி காட்டினது அவ்வளவு சரியாக அல்ல அப்படின்னு சொல்லி பலருடைய கருத்தாக காணப்படுகிறது. அதுதான் உண்மைதான். என்னன்னா இந்த படத்திலேயே எடுத்தவனே பாலாவுடைய முதல் காட்சியிலேயே உங்களுக்கு துப்பாக்கி வேண்டாம், இது சின்ன பசங்களை வச்சு பொடியங்களை வச்சு நடத்துற இயக்கம் இல்ல, இது இங்க சின்ன பசங்களுக்கு வேலை இல்ல அப்படின்னு ரொம்ப தெளிவா முதல் காட்சியிலேயே நாங்க பதிவு பண்ணிடுறோம். சரி. அவர் சீருடை போட்டதுக்கான காரணம் என்னன்னா அவரை வேற எந்த உடையில போட்டிருந்தா இந்நேரம் இந்த விட 100 மடங்கு குறிச்சிருப்பாங்க. எங்க தலைவர் புள்ளி என்ன நீங்க ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி காட்டிட்டீங்க, எங்க தலைவர் யார் தெரியுமா, எப்படி இப்ப எவ்வளவு பெரிய மாவீரன் தெரியுமா, அவரோட புள்ளி என்ன இப்படி காட்டிட்டீங்க, சித்தரிச்சிட்டீங்க. ஏன்னா ஒரு படமே எடுக்கிறோம் இல்லீங்களா, 2.5 மணி நேரம் ஒருத்தரை நம்ம பார்க்கும்போது அந்த முதல்ல அவரை பத்தின ஒரு நல்ல ஒப்பீனியன் வரணும்ல. கண்டிப்பா மரணத்தின் நேரத்துல அவர் வெறும் நிதி கட்டிக்கிட்டு இருந்தாருன்றது நமக்கு தொலைக்காட்சி வெளியிட்ட இது சேனல் 4 வெளியிட்டது இல்லைங்களா. ஆனா படம் முழுக்க நான் அதையே காட்டிக்கிட்டு இருந்தாலும் என் தலைவனுக்கான மரியாதை போயிடும்ல. நிச்சயமாக என் தலைவனுடைய மகனை நான் காட்டுறதுக்கு நான் அது உடுப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா. இருந்தாலும் பாலச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த மாதிரியான ஒரு சீருடையை விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது அவர் ஒரு பாடசாலை மாணவன் ஆகிட்டே இல்ல. நான் உங்களை பத்தின ஒரு படம் இப்ப உதாரணத்துக்கு உங்க பேர் பாரதி இல்லைங்களா. ஆமா. இப்ப பாரதி அப்படிங்கிற ஒருத்தர், சரி நம்ம முண்டாசு கட்டின பாரதியவே நான் எடுத்துக்கிறேன். பாரதின்னு ஒரு கேரக்டர், பாரதிங்கிற ஒருத்தர், அவரை நான் படமா எடுத்தாங்க இல்லையா. இப்ப அந்த பாரதிக்கு நம்ம தெரிஞ்சது முண்டாசு கட்டினது மட்டும்தான் தெரியும். கண்டிப்பா. ஆனா படமா நீங்க எடுக்கும்போது அதை மட்டுமே நீங்க தொடர்ந்து காட்டிட்டு இருக்க முடியாது 2.5 மணி நேரம். அப்போ உங்களுடைய செயல்பாடுகளும் என்ன, உங்களுடைய அந்த 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 மண்ணுல அந்த வீரனோட மகன் எப்படி வளர்க்கப்பட்டிருப்பாருன்றதெல்லாம் நான் பதிவு பண்ணாதானே அது படம். கண்டிப்பா இல்லையா. அப்போ அந்த பதிவை ஆணித்தரமா எது எடுத்துட்டு போவோம். ஏன் மிலிட்டரிக்கு ஒரு சீருடை தராங்க,
ஏன் ஒவ்வொரு தொழில் செய்யறவங்களுக்கு ஏன் ஒரு சீருடை தராங்கன்னா அந்த சீருடையில தான் உங்களுடைய என்ன மாதிரி வளர்ப்புல நீங்க இருக்கீங்கன்றதுதான் நம்ம சொல்லப்படுதே தவிர இங்கு பாலச்சந்திரன் அந்த உடுப்பை போட்டு போராடினார்னோ போராட்டத்துக்கு இறங்கினார்னோ அதை ஆதரிச்சார்னோ எதுவுமே இங்க சொல்லப்படல. அதாவது இந்த படத்தில் அப்படிப்பட்ட ஒரு காட்சிகள் அமையவே இல்லை என்று நீங்க சொல்றீங்க. ஒண்ணுமே கிடையாது, வேண்டாம்னு சொல்றாரு அவர். இங்க இருந்து போ, துப்பாக்கி எடுக்காத, துப்பாக்கி சின்ன குழந்தைங்க கையில கொடுக்காதீங்கன்னு பாலா சொல்றதா படத்தோட அவருடைய ஆரம்ப காட்சியே ஆரம்பமே. சோ நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஒரு கல்வி நிறுவனத்தின் அதிபர். அவர் கல்வியாலதான் முன்னுக்கு வந்தவர். சிறுவர்களை கல்வி கற்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் தான் அவருக்கு வந்து நிறையவே இருக்கும். நீங்க ஒரு நல்ல மனசு இல்லாம வியாபார நோக்கத்துல பாத்தீங்கன்னா அதுதான் இருக்கும் இல்லைங்களா? இருக்கும் கண்டிப்பா. ஆமா, அதுலதான் அவர் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான ஆளா இருக்காரு. படிப்பு பசங்களுக்கு கல்வி கத்து கொடுத்ததுதான், அதன் மூலியமான வருமானம் தான். அப்போ பசங்களை படிக்க அனுப்பணும்ன்றது அவரோட குறிக்கோளா இருக்கும். அவர் எப்படி துப்பாக்கி எடுக்கிற படத்தை வந்து எடுங்கன்னு சொல்லுவாரு? அதுதானே இல்ல, இது அதுதான் மக்களுக்கு என்னன்னா என்ன சொல்ல வரன்னு தெரிஞ்சுக்காமயே நம்ம உணர்ச்சி வசப்படுறதும் ஒரு விஷயத்த மொழியிலே கிள்ளி எரிஞ்சிடறதும், இதனாலதான் நம்மளுடைய இனம் வந்து இன்னமும் வந்து எதிரிக்கு அவனோட உள்ளங்கையில போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே நம்மளுடைய அவசர புத்தி தான். நம் இனத்தின் அவசர புத்தி தான் நம்ம வந்து இப்ப எதிரியோட உள்ளங்கையில உட்கார்ந்துருக்கோம். நம்ம இல்லன்னா நம்ம அறிவுக்கு எங்கேயே இருப்போம். அதெல்லாம் தான் இந்த படம் பதிவு பண்ணுது. தற்போது இந்த படம் எப்போது திரையிடப்படும்? இந்த படம் வந்து இந்த மாத இறுதிக்கு நாங்க முயற்சி பண்றோம். எல்லாரும், அதாவது தமிழுக்காக இங்க இருக்கிற எல்லாருக்கும் படத்தை போட்டு காட்டி அவர்களுடைய நல்ல கருத்துக்களை கேட்டு, இது வந்து ஒண்ணுதாங்க எங்களுக்கு, இதன் மூலமாக தமிழனுக்கு மரியாதை, புலம்பெயர்ந்த இனம் நம்மளுடைய இலங்கை தமிழர்களுக்கு ஒரு விடிவு, எதிரிக்கு ஒரு முடிவு. அதுதான் இந்த படம். அதுதான் இந்த படத்தினுடைய கதை களம் என்று சொல்றீங்க. அதுதான் தமிழனுக்கு ஒரு விடிவும், தமிழனை அழிக்க நினைப்பவனுக்கு ஒரு முடிவும் தான் இந்த படம். இதை நீங்க அழுத்தமா சொல்லுங்க. இந்த படம் சொல்ல வரதே அதுதான். கண்டிப்பாக. அதுல நான் வந்து அதுல வேற ஒரு சின்ன விஷயத்தை புடிச்சுக்கிட்டு நல்ல விஷயத்தை எடுத்துறாதீங்க. கண்டிப்பா மக்களை நிச்சயமாக உங்களுடைய கருத்து சென்றடையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாத இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாடல் காட்சி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், நீ பார்த்த புலி பார்வை அப்படின்னு சொல்லியும், அதே சமயம் அந்த பாலச்சந்திரனை போன்று இருக்கக்கூடிய சிறுவனுடைய கண்களையும் அந்த புலி பார்வையும் கொண்டு ஜாயின் பண்ண மாதிரி எல்லாம் வந்து சொன்னது. ஆகவே இப்படி வந்து சித்தரிக்க கூடாது அப்படின்னு சொல்லியும் பல்வேறுபட்ட அரசியல் விமர்சகர்களின் மிக ஒரு ஆழமான கருத்தாக இருந்தது. அதே சமயம் தமிழ் மாணவர்கள் அமைப்புகள் வந்து அதற்கு போர்க்கொடி தூக்கி இருந்தார்கள். இப்போது எங்கு பார்த்தாலும் எதற்கு எடுத்தாலும் போர்க்கொடி தூக்குவது என்பது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சர்வ சாதாரணமான விடயம் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். மார்க்கெட்டிங், வியாபாரம். எனக்கு என்னை நான் அங்கீகரிப்பதற்கு அடுத்தவனுடைய அங்கீகாரத்தை தட்டி பறிக்கிறது தான் என்னோட அங்கீகாரமா போச்சு. அந்த அங்கீகாரத்தை வந்து வளர்த்து விட்டு அதுக்கு ஒரு அதன் மூலியமா நாம வந்து ஒரு நல்ல விஷயத்த வரவேற்கிறது இல்லை. இங்க என்னன்னா எந்த விஷயத்தையும் முதல்ல தடுத்துறது, நான் தான் முதல்ல தடுத்தேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை, அதுல தன்னை முன்னிலை நிறுத்திக்கிறாங்களே தவிர இது எதன் அடிப்படையில ஒரு இந்த இதை எடுத்திருக்காங்க, என்ன வேணும் இவங்களுக்கு, அந்த நிதானமே இன்னைக்கு தமிழங்கிட்ட இல்லாம போச்சு. அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா, இந்த படத்தை பார்த்த உடனே மொத்தம் தமிழக தூக்கி வச்சு கொண்டாட போகுதுன்னு நினைச்சேன் நான். ஆனா எல்லாருமே ஒரு எங்க அப்பா சாகலன்னு ஒரு தைரியம் யார் சொல்ல முடிஞ்சது? யாராலையும் சொல்ல முடியுதா? அது சரி. அதுக்காகவே என்ன பாராட்ட வேணாமா? என் தலைவன் இறக்கவில்லைன்னு சொன்ன அந்த தைரியத்துக்கு என்ன பாராட்ட வேணாமா இந்த தமிழ் சமுதாயம்? என்ன தலைவன் மீண்டும் வருவான்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக என்ன ஒருத்தர் போன் போட்டு பாராட்டலையே. அப்ப தலைவர் வாழ்ந்து யாருக்கும் பிடிக்கலையா? என்னோட கேள்வி தான். தலைவன் வருவதை பாராட்டிய தைரியமாக சொன்ன ஒரு இயக்குனரை ஒருவர் போன் செய்து பாராட்டவில்லை. அது என்ன? இது என்ன உங்களோட என்ன தேவை? உங்களுக்கு என்ன தேவை? தலைவனை வருவார்னு தைரியமா சொல்றேன். எவ்வளவு எனக்கு பிரச்சனைகள் வரும், நான் எதை பத்தியும் கவலைப்படாம சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒருத்தர் பாராட்டலையே. என்ன வேணும் உங்களுக்கு? அதாவது இப்போது இந்த படம் வெளிவந்ததற்கு பிறகு, இதை பார்த்ததற்கு பிறகு நிச்சயமாக வந்து இவ்வளவு நாளும் சொன்னது, இவ்வளவு நாளும் நாங்கள் கூறின கருத்துக்கள் பிழை என்று உணரக்கூடிய நிலை ஒரு வழி வரலாம் இல்லையா? இல்ல, அது கரெக்ட். ஆனா நான் இப்ப என்னன்னானே என்னோட என்ன சொல்றது, நான் தமிழுக்காக ஒரு படம் எடுத்திருக்கிறேன், தமிழுக்காக ஒரு படம் எடுத்திருக்கிறது வந்து நான் தவறுன்னு நினைக்கிற அளவுக்கு என்ன வந்து வருத்தப்பட வைக்க கூடாது இல்ல. நிலைகளும் குறைகளும் சேர்ந்ததுதாங்க எந்த ஒரு படைப்பு வந்து பர்ஃபெக்ட். எந்த படைப்பை நீங்க சொல்ல முடியாதா? ஒரு படைப்பை சொல்லுங்க. ஆனால் நான் இதுல வந்து என் தலைவன் திரும்பி வருவான் அப்படின்னு நான் எவ்வளவு ஆணித்தரமா சொல்லியிருக்கேன். யாராவது ஒருத்தர் சொன்னாங்களா?
கண்டிப்பா ஒருத்தர் சொன்னாங்களா? நான் சொல்லியிருக்கேன்ல, திருப்பி வருவான் என் தலைவர்னு நான் ட்ரைலர்ல பண்ணிருக்கேன் இல்லைங்களா? இறக்கவில்லை வருவார்னு சொல்றேன். அது ஒரு இயக்குனருக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. அது கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ அதை நான் செஞ்சிருக்கிறேன். அதுக்கு எனக்கு எவ்வளவு பெரிய பாராட்டுகள் நேரம் நடந்திருக்கணும். அதை விட்டு ட்ரெஸ் போட்டீங்க. அது என்ன ஆகுதுன்னா, அப்ப நான் அந்த ட்ரெஸ் போடாம என்ன ட்ரெஸ் போடலாம்னு எனக்கு சொல்லுங்க. என்ன போடலாம் அவருக்கு? அவர் எப்படி காட்டலாம்? ஒரு தலைவனுடைய மகனை நான் எப்படி காட்டுறது? ஒரு மாவீரன் பெற்ற குழந்தை அது. அதை நான் ஒரு சினிமா ஆக்கும் போது எப்படி நான் காட்டுறது அந்த குழந்தைய? இல்லையா? கண்டிப்பா. ஒரு மாவீரனோட குழந்தைங்க அது. அது இருந்து அந்த குழந்தை இருந்திருந்தா அதுதான் அது அடுத்த அலெக்சாண்டர், அடுத்த நெப்போலியன் அது. அது நான் அந்த குழந்தைய அப்படிதான் பாக்குறேன் நானு. அதை நீங்க ஒண்ணு இல்லாத ஒரு சாதாரண குழந்தைய நீங்க பாக்கணும்னா என்ன நான் பார்த்துட்டு நான் வரலாறு எனக்கு காரி துப்போம். அந்த குழந்தைய நான் சாதாரண குழந்தையாவும் சாதாரண பயந்து ஓடிங்க அப்படியே இவங்க நினைக்கிற மாதிரி அந்த குழந்தைய நான் பதிவு பண்ணியிருந்தா வரலாறு என்ன காரி துப்போம். இன்னைக்கு வரலாறு என்ன தூக்கி வச்சு கொண்டாடும். நீங்க சொன்ன மாதிரி படம் வெளியானதுக்கு அப்புறம். ஆனா இதுல நான் சிலதை சதைச்சிட்டேன்னு வச்சுங்களேன். சரி இதெல்லாம் இல்லைன்னா ஒருவேளை இவங்க ஒத்துக்குவாங்களோ, இவங்க மீதியா பாப்பாங்களோன்ட்டு நான் நல்ல விஷயங்களை சதைச்சிட்டேன்னா ஒரு 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 பெரிய விஷயம் பதிவு வந்து கெடுக்கப்படுது இல்ல. அவ்வளவு அவசரம் என்னன்னு நான் கேக்குறேன். இந்த அவசரத்தினாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் இறந்து நிக்கிறோம். நம்மளுடைய இழப்புகள் எல்லாம் பின்னாடி எது நிக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அவசரமும் நம்மளுடைய இன்னொருத்தர் வெற்றியை தாங்கிக்க முடியாத அந்த ஒரு பெருந்தன்மை இல்லாத மனதும் தான். அது தமிழனுக்கு அடிப்படையில ரொம்ப பேசிக்காவே இருக்கு. தமிழன் அடிப்படையில ஒருத்தன் இன்னொருத்தர் செஞ்சுட்டானா அதை அவனால தாங்கிக்க முடியல. அதுதான் அதோட கோட்பாடுதான் இது. ஆனால் இந்த ஒரு விடயத்துல நான் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய உணர்வை நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். மீண்டும் தலைவன் வருவான் என்ற ஒரே ஒரு வார்த்தையில் உங்களுடைய தமிழ் உணர்வை முற்றுமுழுதாக நீங்க வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. ஆனால் நிச்சயமாக நீங்க சொன்ன ஒரு விடயம் உலகெங்கும் பறந்து வாழக்கூடிய அத்தனை மக்களையும் நிச்சயமாக சென்றடையும். அதுதான். ஏன்னா இதுவரைக்கும் எங்கேயுமே நான் இதை இவ்வளவு வேகமா பதிவு பண்ணல. ஏன்னா உங்ககிட்ட நான் இதை பதிவு பண்ணா இது எல்லா இடத்துலயும் இது போய் சேருங்கிறதுனாலதான் முதல்ல நான் வாய்ப்பு இருக்கிறேன். அதற்கு ஜில்ஜில் வானொலி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை இந்த வழியில் சொல்லிக் கொள்கிறது. இது வரைக்கும் நான் வாயே திறக்கல. ஏன்னா என் படம் பேசுன்னு நான் பொறுமையா இருந்தேன். இப்போ நீங்க உங்களுடைய அந்த முயற்சி இருக்குல்ல, இப்ப எனக்கு என்ன அழைச்சி என்ன தொலைபேசியில அழைச்சி இப்போ ஒரு பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த பதிவு ஒரு புதிய விதையை விதைக்குங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அதனாலதான் என்னுடைய பதிவு ஒரு புதிய விதையை விதைக்கும். கண்டிப்பாக நிச்சயமாக. இது தமிழுக்கான பொக்கிஷம். புலிப்பார்வை என்பது தமிழுக்காகவும் தமிழனுக்கான பொக்கிஷம். இது ஒரு சரியில்லைன்னா ஃபிளாப் ஆக்கிட்டு போங்க. ஏன் கோவப்படுறீங்க? பாக்காதீங்க படத்தை, அவ்வளவுதானே. நான் என்ன சொல்றேன், ஒருவேளை என் படம் தவறான இருந்தா பாக்காதீங்க. எதுக்கு குரல் கொடுக்குறீங்க? குரல் கொடுக்கறது மூலியமா நீங்க அப்ப இறங்கி வாங்க, சண்டை போடுங்க. ஏன் எங்க ஒளிஞ்சு நிக்கிறீங்க எல்லாரும்? அதுதான். அப்போ உங்களுக்கு என்னன்னா பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் அரட்டை அடிக்கிறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது இல்லையா? இறங்கி ஒருத்தர் இவ்வளவு கஷ்டப்பட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது இந்த படத்தை நான் எடுத்தேன். எவ்வளவு போராடி எடுத்தேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். கண்டிப்பா நிறைய மிக மிக போராட்டங்களை நீங்கள் சந்தித்துதான் இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள். அதுல எந்த விதமான ஒரு ஐயப்பாடுமே கிடையாது. சரி, நான் ரொம்ப நன்றி நீங்க கேட்டதுக்கு. நான் இது வரைக்கும் ஏன்னா தமிழுக்கு பதிவு பண்றதை நான் தன்மையோட பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். தமிழுக்கான பதிவு தன்மையான பதிவா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பாக என்னன்னா என் ரத்தம் தான். என் ரத்தம் இப்ப சில நேரங்கள்ல நம்ம புரிஞ்சிக்காம பேசுறதுன்னும் போது நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டிய நிலை இருக்கு. ஆனா எல்லா இடத்துலயும் அமைதியா இருந்தா ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி குற்றவாளி மாதிரி ஆயிடுவோம். நான் குற்றவாளி அல்ல. அப்படியே ஒரு என் தலைவன் பெற்ற பிள்ளைய தப்பா காட்டி நான் வாழ வேண்டிய பேர் எடுக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்ல. அது ஒரு பதிவு. அது எனக்கு தமிழுக்கான ஒரு பதிவே இல்ல. தமிழுக்கான நிஜ வரலாறு, வீர வரலாறு இங்க இல்ல. இன்னமும் திருப்பி 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜாஜி இருந்தாரு, ராஜராஜ சோழன் இருந்தாருன்னு தான் நம்ம சொல்றோமே தவிர வீரனுக்கான பதிவே இங்க கண்ணுக்கு முன்னாடி யாருமே இல்ல. இந்த ஒரே வீரன் பிரபாகரன் தான். அந்த வீரன் பெற்ற பிள்ளைய நான் தப்பா காட்டுவேனா? அது சரி. நான் எவ்வளவு நான் எலிவேட் பண்றேனோ அந்த புகழ் எல்லாம் நான் அவருடைய அப்பாவை போய் சேரும். அதுதான் நான் இதுல பண்ணிருக்கேன் நானு. கண்டிப்பா இந்த படம் பார்த்ததுக்கு பிறகு குறை கூறினவர்கள் நிறையாக சொல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்க செய்கிறது. இருந்தாலும் உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி.